திருக்குறானிலே பேசுகின்றான். எந்த அளவுக்கு இறைவனுடைய அருட்கொடை இந்த உலகத்தில் விசாலமானது என்பதை ஒரே வசனத்தின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு வசனம் போதுமானது இறைவன் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி அவனுடைய அருட்கொடை எந்த அளவுக்கு விசாலமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்கு. இறைவன் கூறுகின்றான், இந்த உலகத்தில் நாம் கொடுத்த நியமத்துகளை அருட்கொடைகளை நீங்கள் பட்டியலிட நாடினால், நீங்கள் கணக்கிட நாடினால் லா துப்சுஹா, உங்களால் கணக்கிடவே முடியாது, உங்களால் ஒருபோதும் பட்டியலிடவே முடியாது என்பதாக ஒரு சவாலாகவே இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான். நம்மால் கணக்கிட முடியாத அளவிற்கு அருட்கொடைகளை நம்மை சுற்றி இறைவன் வைத்திருக்கின்றான். அப்படி கணக்கிட முடியாத அளவிற்கு அருட்கொடைகளை கொடுத்த இறைவன் ஒரு மிகச் சிறந்த அருட்கொடையை அந்த அருட்கொடையில் வைத்திருக்கின்றான். இந்த கணக்கிட முடியாத அருட்கொடைகளில் ஒரு ஆகச் சிறந்த அருட்கொடை இருக்கிறது. மற்ற அனைத்தையும் விட இதுதான் மிகச் சிறந்தது. வேறு எதுவும் இதை தாண்டி செல்லவே முடியாத சிறப்பின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு அருட்கொடை அல்லாஹ் தஆலா திருக்குறானில் பேசுகின்றான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இறைவன் கொடுத்த நிஅமத்திலேயே ஆகச் சிறந்த நிஅமத். இதை காட்டிலும் வேறு எதையும் நம்மால் முன்னிறுத்த முடியாது, இதுதான் சிறந்தது என்பதாக. காரணம், இறைவன் தேர்ந்தெடுத்த மார்க்கம், இறைவனிடத்தில் அங்கீகாரத்தை பெற்ற மார்க்கம், இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் பின்பற்றுவதற்கு ஏற்றதாக இறைவன் கொடுத்த மார்க்கத்தை தான் இறைவன் ஆகச் சிறந்த அருட்கொடையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றான். ஆனால்